முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் அவர்கள் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கலைராஜன். திரு ஆறுகுட்டி அவர்கள் பன்னீர்செல்வம் அணியின் மீதான தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் நான் அந்த அணியோடு இனி இணைந்து செயல்பட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. உங்களுடைய பார்வையில் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில அதிருப்தி குரல்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற எடுத்துக்கொள்ளலாமா? உண்மைதான். அதிருப்தி குரல்கள் அது இங்க அதிகமாக இருக்கிறது உண்மைதான். ஆறுகுட்டி உண்மையிலே கழகத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் தான். அம்மாவின் மீது அதிக பழக்கம் கொண்டவர். அதே போல சின்னம்மா அவர்கள் மீதும் கழகத்தின் மீதும் தீராத பற்றும் கொண்டவர். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே போய் தன்னை இணைத்துக் கொண்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று மத்திய அரசுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அதன் மூலம் இந்த அம்மாவினுடைய ஆட்சியை அவர் தலைமையில் அமைத்து விடலாம் என்று தவறான தகவலை கொடுத்தார். ஆனால் அவர் பின்னாலே எம்எல்ஏக்கள் சரியாக செல்லவில்லை என்கிற ஒரு காரணத்தினாலும் திருமதி சின்னம்மா அவர்களும் திருமதி துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நியமித்து இந்த ஆட்சியை அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று காப்பாற்றி இருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி இனிமேல் தொடரும் என்பதை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சீமான், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை இனியும் இங்கு இருந்தால் நமக்கு கழகத்திற்கு நாம் செய்கிற துரோகம், அம்மாவுக்கு செய்கிற துரோகம் என்பதை மனதில் உணர்ந்துதான் இன்றைக்கு ஆறுகுட்டி அவர்கள் ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இரட்டை இலை சின்னமும் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் மீட்கப்படும். ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார். அவர் தனிமைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இல்லை. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் டிடிவி தினகரன் சொன்னதை போல, அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் சொன்னதை போல அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அந்த அடிப்படையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே வெகு விரைவில் வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே ஆல் தி கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு என்று சொல்வார்கள். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. எனவே அது பொன்னல்ல, பொய் முகம் என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஆறுகுட்டி அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார், இணைய போகிறார். கலைராஜன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.